அரபிக் கடலோரம் அராஜக பேட்டிங் பை சஞ்சு சேட்டா. எந்த ஒரு வள்ளிய நாக்கு. கொல்கத்தால கொலை வரியில ஆடினவரு பாகம் 2 மும்பைல மொரட்டு காலையா மாறினதை பார்த்தோம் சகோ. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. நம்ம யாருக்கு தெரியுமா தேங்க்ஸ் சொல்லணும்? சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டிங். புரியலையா? சவுத் ஆப்பிரிக்கா நம்மள உதைக்கு அப்புறம் தான் சஞ்சு பக்கமே டீம் திரும்பி பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சூரியகுமார் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க, சஞ்சுவை நீங்க ஆடுவீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு நகைச்சுவையா இல்ல சர்க்கஸ்டிக்கா எப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் ஒரு பதில் சொன்னாரு. யாருக்கு பதிலா ஆடணும்னு சொல்றீங்க? அபிஷேக் சர்மாவா இல்ல திலக் வர்மாவா? யாருக்கு பதிலா நான் ஆடுறது அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த கேப்டன் ஏன் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி சல்யூட் அடிக்க வச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். ஏன்னா இந்தியா ஃபைனல்ஸ்க்கு வந்தது முக்கியமான காரணம் சஞ்சு. 15 ரன்ல ஹாரி ப்ரூக்கு ஜொஃப்ரா ஆர்ச்சர் போலிங்ல நேரா வந்து ஒரு கேட்ச விட்டாருங்க. அதுக்கப்புறம் ஆர்ச்சரை வச்சு பொழந்தாரு பாருங்க சஞ்சு. வேற லெவல் ஹிட்டிங். ஆர்ச்சரோட மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருந்திருக்கும். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. செம பேட்டிங் ஆனாருங்க ஜேக்கப் பத்தல். என்ன மாதிரி ஃபைட் பேக் பண்ணாங்க. இங்கிலாந்து தனியா எடுத்துட்டு போனாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிருமான்ற ஒரு பயம் நமக்கு இருந்தது. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த போட்டியில அடி வாங்கி வெளியே போனாலுமே கெத்தா தான் போயிருக்காங்க. வெல் பிளேட் இங்கிலாந்து. இந்தியாவோட போலிங்ல 2 முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம். ஒன்னு ஹாரி ப்ரூக்கு அந்த கேட்ச் அக்ஷர் பட்டேல். ஹாரி ப்ரூக் மைண்ட் வாஷ் யோசிச்சுப்பாரு. ஏன்னா கையில வந்த கேட்சை விட்டா நீ எப்படி கேட்ச் பிடிக்கணும்னு எனக்கு ஒரு பாடமே நடத்திட்டு அக்ஷர் அப்படின்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ். நிறைய டீமுக்கு அவர் தான் வில்லன் ஜாக்ஸா மாறி இருக்காரு. அப்படின் போது டேஞ்சரஸ் பேட்டிங் நிறைய கொடுத்திருக்காரு. அவரோட கேட்ச் சிக்ஸருக்கு போயிருக்கும். ஆனா அக்ஷர் இருக்க எங்கேயா சிக்ஸர் அப்படின்னு அங்கேயும் ஒரு டைவ் வச்சு பிடிச்சாரு பாருங்க. ரெண்டுமே மேட்சை திருப்பிய தரணும் சகோ. ஏன் அக்ஷர் பட்டேலுக்கு கேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சிக்ஸர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த மேட்ச் தலையெழுத்து மாறி இருக்கும் அப்படின்ற போது பல சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஹாரி ப்ரூக் வில் ஜாக்ஸ் கேட்ச் பிடிச்சிருக்காருன்ற போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல சகோ. அடுத்தது அந்த 18வது ஓவர் சகோ பும்ரா போட்டது. நீங்க பாத்தீங்கன்னா 3 ஓவர்ல 45 ரன் டு வின் அப்படின்ற போது இங்கிலாந்து பேட்டர்ஸ் எல்லாம் எத்தனை சிக்ஸர் அடிக்கலாம் அந்த ஓவர்ல யோசிச்சாங்க. ஆனா நீங்க அடிக்க போறதே மொத்தமா 6 ரன்ஸ் தான்ற மாதிரி வேற லெவல் போலிங் பும்ரா. சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின போது இந்த அவார்டு பும்ராவை தான் சேரும். அந்த ஓவர் அற்புதமா வீசினாலும் நாங்க ஜெயிச்சோம், நான் பிளேயர் ஆஃப் த மேட்சா நிக்கிறேன்னு சொன்னாரு. என்ன மனசே அவனுக்கு சஞ்சு. ஆனா அது பும்ரா கேட்டாருன்னா எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரு. நண்பேண்டா. ஓவராலா எல்லாருமே நல்லா ஆனாங்க. இந்தியா கலக்கிட்டாங்க. ஆனா நான் பாக்குற 3 முக்கியமான விஷயம் சஞ்சு சாம்சனோட பேட்டிங், பும்ராவோட அந்த ஓவர் அண்ட் அக்ஷர் பட்டேலோட அந்த கேட்சஸ். இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல சகோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? சஞ்சு சாம்சன் சூப்பரா பேட்டிங் ஆடிருக்காரு. சிவம் தூபே அவர் பங்குக்கும் நல்லா பண்ணிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல வின்னு. இது ஸ்பெஷல் இல்ல. எனிவே கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற கட்டத்துக்கு இந்தியா வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா அண்ட் ஸ்டே டியூன் சகோஸ்.